ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு மியூசிக் அவார்டை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. நீ உன்னுடைய ப்ராமிஸை நிறைவேற்றணும்னு சொல்ல, ஹீரோ உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு எல்லாத்தையுமே வாங்கி தரேன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா விளையாடிட்டு இருக்காத, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா, நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகணும் தானே நான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்ல. ஹீரோ உடனே ஹே சின்ன வயசுல சொன்னதெல்லாம் நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சீரியஸா நினைச்சிட்டு இருக்காது, அது எப்படி நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஆக்க முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுடைய பேரு இங்கு. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் போல இருக்கு. அவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போவ. கண்ணுல தண்ணியோட நம்ம ஹீரோயின் மனசொடைஞ்சு போய் அங்க நின்னுட்டு இருக்க. ஹீரோயின் அவார்ட் வாங்கினதுனால மீடியாக்காரங்களா ஹீரோயின் கிட்ட வந்து பேட்டி கொடுங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோயினே பாவம் அங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீடியாக்காரங்க அழுதா இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து ரோட்ல ஒரு கார் நிக்குது. அந்த காருக்குள்ள ஏறி உட்கார. இதுதான் நம்ம செகண்ட் ஹீரோ. செகண்ட் ஹீரோவும் ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். ஹீரோயினை பார்த்தவனே இவன் கண்டுபிடிச்சுன்னா என்ன மீடியாக்காரங்களாம் துரத்துறாங்களா, எதுக்காக அழுதுட்டு இருக்க, சரி இந்தா வந்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோ, நான் போய் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ இறங்கி வந்து மீடியாக்காரங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்கா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பார்த்தோன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்ப்ரெல்லாவை கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போவ. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. சோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றான், நீ என்னைக்கு அவார்ட் வாங்குறியோ அன்னைக்கு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிற, இது ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் வேற பண்ணி கொடுத்துருக்கான் போல இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்ல யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. டாக்டர்னு இதுக்கப்புறமா ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்ல, இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவனை மறந்துடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்டிஸ்ட் கிட்ட ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு சரிடி ஓகே இதுக்கப்புறமா நீ ஹீரோவை மறக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போற, ஏதாவது ஆல்பம் சாங் ஏதாவது பண்ண போறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ஹீரோவை மறக்கணும் அப்படின்னா முழுசா சோ வந்துட்டு டாக்டர் என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல போக சொன்னாரு, நான் புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போக போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அவங்க பாஸ் கிட்ட இருந்து, அதாவது ஹீரோயினோட பாஸ் கிட்ட இருந்து போன் வருது. ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஹீரோயினை அனுப்ப போறாங்க. வேற ஒரு பொண்ணுக்கு பதிலா தான். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஹீரோயினும் அந்த ஷோவுடைய பேரை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா அது ஹீரோ கம்பெனில நடக்க போற ஒரு ஷோ தான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு கண்ணாடி போட்ட பையனை காமிக்கிறாங்க. இவன் தான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போல இருக்கு. ஃப்ரெண்டு செக்ரட்டரின்னு எல்லாமே வச்சுக்கலாம். அந்த ஷோவை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ கிட்டையும் செகண்ட் ஹீரோவுடைய மேனேஜர் அந்த ஷோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரியாலிட்டி ஷோ தான். எப்படின்னா டேட்டிங் கான்செப்ட்ல இருக்கிறது. இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டேட்டிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்ல போனா நம்ம ஊர் பாஷைப்படி மாமா வேலை பார்க்குற ஷோ, வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஷோக்கு தான் நம்ம செகண்ட் ஹீரோ போ சொல்ல. செகண்ட் ஹீரோக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க மேனேஜர் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டதுனால செகண்ட் ஹீரோவும் போறான். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்டட்னு பார்த்தா ஹீரோ உண்மையாவே வந்துட்டு நீங்க ஒரு பொண்ணை டேட் பண்ணுவீங்க, நாங்க உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்போம், அதுதான் இந்த ஷோவுடைய கான்செப்ட்னு சொல்ல. செகண்ட் ஹீரோ என்னால முடியாது, நான் யார் கூடயும் டேட்டிங்லாம் பண்ண மாட்டேன்னு எந்திரிச்சு வர. கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எங்களுடைய கம்பெனில இருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அந்த பொண்ணுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்னு சொல்ல. செகண்ட் ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தவனே பிடிச்சு போச்சு. ஹீரோயின் கிட்ட அவன் ஷேக்கன் கொடுக்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்தவனே செம்மையா ஜெலஸ் ஆவறாப்ல, டென்ஷனும் ஆவறாப்ல. அப்படியே கட் பண்ணா இப்ப யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களோ அவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், இந்த ஷோல வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சான்னு கேட்க, ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் சேர்ந்தாப்ல இல்லன்னு சொல்றாங்க. சரி ஓகே கரண்ட்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் இல்லன்னு சொல்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நீ வந்துட்டு என் மேல இருக்க கோவத்தில் தான் இந்த ரியாலிட்டி ஷோக்கு நீ வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், நீ இதுல இருந்து குயிட் பண்ணிடுன்னு சொல்ல. ஹீரோயின் நான் ஏன் குயிட் பண்ணணும், நான்லாம் குயிட் பண்ண மாட்டேன், நான் ஒன்னு சுத்தமாவே மறந்துட்டேன், அதனால வந்துட்டு நான் இந்த ஷோல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இதுல இருக்க யாராவது ஒரு பையனை நான் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போவேன். ஹீரோக்கா செம டென்ஷன் ஆகுது, கோவமும் சேர்த்து வருது. ஹீரோயினோட பாஸ் எல்லாருக்கும் பார்ட்டி வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ நம்ம செகண்ட் ஹீரோடைய வந்துட்டு இவங்க இருக்காங்க இல்லையா, அது அந்த மேனேஜர் பொண்ணு, அந்த பொண்ணு தான் ரொம்பவும் குஷி ஆயிடுச்சா. ஹீரோயினை பார்த்து உனக்கும் செகண்ட் ஹீரோக்கும் கண்டிப்பா பொருத்தமா இருக்கும்பா, ஆமா நீயும் ஹீரோவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்க. செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோ பார்த்து நீயும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்க, ஆமா நாங்க ரெண்டு பேருமே 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல. செகண்ட் ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்துட்டு ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஐடியா வாங்கலாம்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அன்னைக்கு மட்டும் நீ என்னை காப்பாற்றலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அன்னைக்கு நான் அழுதுட்டு இருந்தது யார்கிட்டயும் சொல்லலன்னு சொல்ல. செகண்ட் ஹீரோ சிச்சு அதெல்லாம் ஒன்னும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினோட பாஸ் கிட்ட போயிட்டு ஹீரோயின் எதுக்கு இந்த இதுல ஷோக்கு வந்தா, வேற ஏதாவது ஒரு ஷோல இருந்து வந்துட்டு வேற ஒரு பொண்ணு அனுப்பி வைங்கன்னு சொல்ல. இங்க பாரு உன்னை பத்தின ஃபீலிங்
ஃபீலிங்ஸ் எல்லாமே அவ மறந்துட்டா, நீயும் கில்ட்டினஸ் இல்லாம ஜஸ்ட் ஷோவை மட்டும் பாரு, வந்துட்டு பெருசா நீ எதுவும் வந்துட்டு ஃபீல் பண்ணாதுன்னு ஹீரோயினோட பாஸ் சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஓவரா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு, ஏன்னே தெரியல. ஹீரோ அப்படியே ஜெலஸ்ல நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து விட்டா உண்மையாவே கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ நான் வேணா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுவான்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துடுறேன், நான் மறந்துட்டேன், உள்ள போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள அங்க குடிச்சிட்டு இருந்தாங்களே அங்க போய் பார்க்க ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஸ்கூலை விட்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு செம மழை பெஞ்சிருக்கும். பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கப்ப ஹீரோ உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். ஆனா திடீர்னு திரும்பி பார்க்க ஹீரோவை காணோம், ஒரே ஒரு கொடை மட்டும் இருக்கு. சோ நம்ம ஹீரோயின் அப்படி கொடை கிடைச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய கொடையை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க. மறுநாளே நம்ம ஹீரோ மறுபடியும் பார்க்கலான்னு வந்தா ஹீரோ மறுபடியும் தூங்கிட்டு இருக்கான் ஸ்கூல்ல. ஹீரோயின் கொடையை நம்ம ஹீரோ பக்கத்துல வச்சுட்டு கொடை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோவை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே உன்னை நான் சீக்கிரமாவே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப. இப்பதான் தெரிய வருது ஹீரோ தூங்கல பல இருக்கு. ஹீரோயின் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உண்மையாவே நீ என்ன மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சோகமாவன். ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தாலே அது ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு வந்துட்டு ஹீரோயினை பிடிக்கும் இல்லையா, அப்புறம் எதுக்கு அன்னைக்கு என்ன வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நடிக்க சொன்னேன் அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம காலை கட் பண்ணி விட்டுட்டு அவனுடைய கபோர்டை ஓபன் பண்ணா அதுல நம்ம ஹீரோயினோட போட்டோஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஆக்சுவலி ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்றான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தான் தெரியுமா கொடை, அதை வந்துட்டு இன்ன வரைக்குமே நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்திரப்படுத்தி வச்சிருக்கான். அடப்பாவி மகனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ சைட்ல இருந்து பிளாஷ்பேக் வருது. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு அந்த கொடையில வந்துட்டு மழை வந்தப்ப அந்த கொடை இல்லாம நனைஞ்சு வரத ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு கொடை கொடுக்கணும்னு ஆசை, பட் இருந்தாலும் பயத்துல போயிட்டு என்ன பண்ணா உட்காந்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோயின் உள்ள வந்த உடனே ஹீரோ வந்து குடுகுடுன்னு வந்துட்டு நனைஞ்சுக்கிட்டே ஓடி இருப்பான். ஹீரோயினும் அந்த கொடையை எடுத்திருப்பாங்க. ஹீரோ இந்த சந்தோஷத்தை பத்தி அப்படியே பிளாஷ்பேக்ல எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இப்ப அப்படியே கரண்ட்ல கட் பண்ணா செகண்ட் ஹீரோ கிட்ட உண்மையாவே வந்துட்டு நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும், கொஞ்சம் பர்சனலாவே அப்படின்னு சொல்ல செகண்ட் ஹீரோ கேளுப்பான்னு சொல்ல நீ யார் கூடயாவது இதுக்கு முன்னாடி டேட் பண்ணிருக்கேன்னு கேட்க செகண்ட் ஹீரோ இல்லன்னு சொல்றான். அதுக்கு கிரீன் லைட் தான் எரியுது. ஹீரோ உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு கேட்க எனக்கா ஹீரோயின் மாதிரி இருந்தா எனக்கு டபுள் ஓகேப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சரி ஓகே உனக்கு உண்மையாவே ஹீரோயினை பிடிச்சிருக்கான்னு கேட்க செகண்ட் ஹீரோ டக்குன்னு அவனுடைய கை எடுத்துட்டு ஹீரோடைய கை எடுத்து வைக்க ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா அங்க ரெட் லைட் எரியுது. இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ என்னப்பா நீ ஒண்ணுமே சொல்லல, அதுக்குள்ளே ரெட் லைட் எரியுது. சரி ஓகே நீயும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஷோ மூலமா நான் ஹீரோயின் கூட டேட் பண்ணி உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, நீ தான் எனக்கு வந்துட்டு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா சோ அன்னைக்கு ரியாலிட்டி ஷோவை தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாளே ஹீரோயினுக்கு பதிலா ஒரு பொண்ணுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு பதிலா ஹீரோயின் போயிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கான், தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணேன், இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணா இன்னும் நிறைய வந்துட்டு வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்கும்னு சொல்ல ஆனா ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் அதாவது ஒரு 3 ஜோடிகள் நின்னுட்டு இருக்காங்க. ஆம்பளை பசங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு திங்ஸை வச்சிருக்காங்க, பொண்ணுங்கள்லாம் அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுக்கணும் போல இருக்கு. சோ அந்த பசங்க வந்துட்டு யார் வச்சாங்களோ அந்த திங்ஸை எடுக்கிறப்பதான் அவங்களுக்கு ஜோடி ஆவாங்கன்னு இருக்கு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஷட்டில் வந்துட்டு ஒரு இதை எடுக்கிறாங்க, அதை அந்த பேட்மிண்டன் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அதோடைய வந்துட்டு ஒரு இது ரெக்கை பந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுக்க ஆக்சுவலி இந்த ஐடியாவை கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா தான் இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹீரோ கெஞ்சி கேட்டிருப்பான், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீயும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க ஹீரோ வேற வழியே இல்லாம இதை வை ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. இப்ப அதை வைக்க நம்ம ஹீரோயினும் அதை எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயினும் தான் ஆக்சுவலி செகண்ட் ஹீரோவும் தான் அந்த ஷோடைய ஒரு ரியாலிட்டி ஷோடைய ஒரு கப்பலா இருக்காங்க. செகண்ட் ஹீரோ எப்பா நீ சொன்ன ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா ப்ளீஸ் பான்னு சொல்ல ஹீரோ ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போவேன். ஹீரோ பின்னாடியே வந்துட்டு அந்த கால் ஒடிஞ்ச பொண்ணு, அதாவது இந்த பொண்ணுக்கு பதிலா தானே நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க, இந்த பொண்ணுடைய பேரு யங்ஷி. சோ யங்ஷி வந்துட்டு ஹீரோ பின்னாடி போவா, டக்குன்னு அவ கீழே விழுந்துறா. ஏன்னா அவளுக்கு காலில் தான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஹீரோயின் போயிட்டு தூக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த பொண்ணு கடுப்பாவரா, ஏன்னா வந்துட்டு இவளுக்கு பதிலா தான் அந்த ஹீரோயின் அனுப்பிச்சிருப்பாங்களே, அதனால வந்துட்டு தன்னோட வாய்ப்பை இவ பறிச்சுக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அவளுக்கு கோவம் போல இருக்கு. ஆனா இதை யாரோ வந்துட்டு மீடியாக்காரங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க, ஹீரோயின் பேரு கெட்ட பேர் ஆக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோடைய ரியாலிட்டி ஷோல சோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கூட சோ பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷோ போல இருக்கு. இப்ப ஹீரோயின் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பேட்மிண்டன்னா ரொம்ப பிடிக்கும். சோ ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ கூட இருந்திருப்பாங்க இல்லையா, சோ ஹீரோ கிட்ட போயிட்டு ஏகப்பட்ட தடவை வாய நம்ம பேட்மிண்டன் விளையாடலாம்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோ எல்லா டைமுமே இக்னோர் பண்ணியிருப்பான், ஏதாவது ஒரு விஷயத்த
விஷயத்த சொல்லி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதனால ஹீரோயின் கடுப்பாகி அந்த பேட்மிண்டனோட பேட்டையே ஒரு நாள் குப்பை தொட்டியில போட்டிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஹே நீ ஹீரோ கூட பேட்மிண்டன் விளையாடிக்கிட்டே ஹீரோ கிட்ட உன்னுடைய லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக தானே அவனை விளையாடுறதுக்கு கூப்பிடுறேன், என்ன காரணம்டி, அவன் ஏன்டி வரமாட்டேன்றான், சரி விடு டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திருப்பாங்க. இப்போ இந்த பிளாஷ்பேக்லாம் முடிய ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோவை நம்ம பேட்மிண்டன் விளையாடலாமான்னு கேட்க செகண்ட் ஹீரோ ஊன்னு சொல்லிட்டு மண்டைய ஆட்ட. இதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேருடைய பேரும் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செம்மையா வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வர கீழே விழுந்ததா ஹீரோயின் தான் போயிட்டு எழுப்பி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் யோசனை வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோவை பேட்மிண்டன் விளையாட சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. ஹீரோ வந்துட்டு அப்பயும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பான். ரீசன் என்ன, நம்ம ஹீரோவுக்கு விளையாட தெரியாது, அப்பதான் அவன் கத்துக்கிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால தான் ஹீரோயின் கேட்கறப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. இப்போ வந்துட்டு அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோவுக்கு செம ஜெலஸ் ஆகுது. ஹீரோயின் டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோ கூட டேட் பண்ணோம்னா நம்ம தான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க செகண்ட் ஹீரோயினுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா நம்ம தான் முதல்ல கேர் பண்ணணும்னு நினைச்சு செகண்ட் ஹீரோ ஹீரோயினுடைய ஷூலேஸை கட்டி விட ஹீரோயின் செகண்ட் ஹீரோவுக்கு ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு டவல்ல தொடச்சு விட்டுட்டு இருக்கா. கரெக்டா ரெண்டு பேருமே வந்துட்டு வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே கான்ட்ராக்ட்ல அதெல்லாம் கிடையாது, ஷோ முடியிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே வெளியெல்லாம் தனியா பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணக்கூடாது, கான்ட்ராக்ட்ல இது இருக்குல்ல தெரியும்ல அப்படின்னு சொல்ல செகண்ட் ஹீரோ வந்து ப்ளீஸ்பான்னு கெஞ்ச ஹீரோ விட மாட்டேன்னா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நேற்று அவங்களுடைய கொலீக்கு பதிலாக தான் நீங்க வந்திருப்பாங்க, அந்த கொலீக் பொண்ணு கீழே விழுந்தோடனே ஹீரோயின் போயிட்டு தூக்கி இருப்பாங்க இல்லையா. ஆனா இதை மீடியாக்காரங்கெல்லாம் ஹீரோயின் தான் அந்த பொண்ணை தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பரப்பி விட்டாங்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயினை செட்டை விட்டு போக சொல்லி ஹீரோடைய அசிஸ்டண்டான நம்ம ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோவே கொண்டாந்து நம்ம ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணா ஹீரோ உடனே நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்லாம் ஒரு அவசியமும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் ஒன்றும் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வரல, உன் ட்ரெஸ்ல செம்மனா தடிக்குது, ஒழுங்கா என்னோட வீட்டுக்கு வந்து உன்னோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு கழுவிட்டு போன்னு சொல்ல ஹீரோவும் உள்ள வரா. நம்ம ஹீரோயின் டே பக்கத்துல வர அதை தள்ளி நில்றா, செம்மனா தடிக்குது, போட ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாஷ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பெர்ஃப்யூமை கொடுத்து இந்த தயவு செஞ்சு என் பக்கத்துலேயே வராத, வேலையெல்லாம் முடிச்சா ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் போனை நோண்டிக்கிட்டு ஹீரோவை இக்னோர் பண்றாங்களாமா. ஹீரோவும் இதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட நம்ம ஹீரோயின் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லை. அடிப்பா கூட்டு வந்து விட்டா இப்படி தேங்க்ஸ் கூட சொல்லேன்னு யோசிக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்களா ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட எதுக்காக நீங்க உங்க கொலிக்க கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய ஃபேன்ஸ்லாம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் கழுவி ஊத்திட்டு இருக்கா. கரெக்டா இப்ப அந்த பொண்ணே அங்க வந்துடுறா. இல்ல ஹீரோயின் என்ன தள்ளிவி இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு அவன் என்ன ஜஸ்ட் தூக்கி தான் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு உண்மையை சொல்லிடுறா. ஹீரோயின் பரவாயில்லையே நம்ம கொலிக் நம்ம மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆனா இந்த கொலிக் பொண்ணு ஹீரோயின் கிட்ட நான் உன் மேல ஒன்றும் பாசம்லாம் வச்சிடல, எனக்கு ஒன்றும் சுத்தமா பிடிக்காதான், பட் என்ன பண்றது ஹீரோ வந்துட்டு எனக்கு அந்த ஷோல ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் உன்னை காப்பாற்ற வேண்டிய சூழல் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஹீரோ எப்படா நமக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆக இங்க நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயினோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு பாஸ், உங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, நீங்க இப்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்ல ஹீரோவும் அவனுடைய வீட்டுக்கு வரான். ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா அந்த பொண்ணு அதாவது ஹீரோயின் எப்படிப்பா உன்னுடைய ஷோல இருக்கான்னு கேட்கா. ஹீரோ அப்பா நீங்க சொன்னீங்கன்னா சின்ன வயசுல நான் ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணேன், ஆனா இப்போ நீங்க என்னோட ஷோல எல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் இது அதாவது தலையிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க பாருப்பா ஆக்சுவலி வந்துட்டு நீ ரொம்பவும் புத்திசாலியான பையன், உனக்கு நார்மலான பொண்ணுங்களே வந்துட்டு செட் ஆயிடுவாங்க, உனக்கு வந்துட்டு இந்த செலிபிரிட்டி பொண்ணுங்களாம் வேணாம்ப்பா, அதனால தான்ப்பா வந்துட்டு சின்ன வயசுல அப்பா ஒண்ணு அந்த பொண்ணை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆனா இப்போ வந்துட்டு இதனுடைய ஒர்க்கு ஸோ ஒர்க்கை மட்டும் பாருப்பா, அந்த பொண்ணு மேல கான்சென்ட்ரேட்டை திருப்பாதுன்னு சொல்ல ஹீரோ ஒரு இடத்துல குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அங்கதான் நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் நான் வந்துட்டு ஒரு பெரிய மியூசிக் ஆர்டிஸ்டா ஆவன்னு சொல்ல ஹீரோ நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆவேன், ஆனதுக்கு அப்புறமா நீ வந்துட்டு கண்டிப்பா என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்சுவலி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு ஒரு மியூசிக் இதுல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்ட் வின் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா. அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் நினைச்சுக்கிட்டு வீட்டுல கண்ணாடி முன்னாடி ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோடைய அப்பா வந்து ஹீரோ கிட்ட நீ அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அப்படியே அங்க வந்துட்டு பிளாஷ்பேக் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு உண்மையாவே ஹீரோயின் வந்திருக்கா. ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்லி தான் அந்த கொலீக் பொண்ணு உண்மையை சொன்னா, ரொம்பவும் தேங்க்ஸ், என்னோட காசிப்லாம் போயிடுச்சு, ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ உடனே பழசெல்லாம் நடந்துட்டு மனசுல வச்சுக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சேச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் 10 வருஷமா உன்னை லவ் பண்ணேன்னு நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்போ வந்துட்டு நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், இப்போ நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, நான் அதெல்லாம் எதுவும் மனசில் நினைச்சுக்கவே இல்லை, நான் வந்துட்டு செகண்ட் ஹீரோவை கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு அவங்க கூட டேட்டிங் பண்ணும், நாளைக்கு அவங்க
கிட்ட நான் ப்ரப்போஸும் பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு பகீர் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வேற வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம செகண்ட் ஹீரோவை டேட்டிங்ல வந்துட்டு கூப்பிடலாம், எப்படி ரொமான்டிக்கா நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடி புக்கெல்லாம் பார்த்து ரொமான்டிக் ஆகுறதுன்னு சொல்லிட்டு கியூட் ஆகிறத பத்தி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஆமா நான் கொஞ்சம் கோல்டான பொண்ணு இல்லைன்னு சொல்ல அந்த நேரத்தில் அந்த கொலீக் பொண்ணு என்னுடைய ஃபேன்ஸ்லாம் எனக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா சீன் காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு ஏதாவது கிஃப்ட் வந்திருக்கான்னு கேட்க பசங்களுக்கு எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கோல்டான பொண்ணுங்களை பிடிக்கும் சொல்லி கியூட்டான பொண்ணுங்களை தானே பிடிக்கும்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு ஓகே நம்ம அப்ப நாளையிலேருந்து கியூட்டான பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்காக வராங்க. அங்க வந்தா நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கியூட்டா நடந்துக்கிறேன்ற பேர்ல இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட கொடுக்க செகண்ட் ஹீரோ சரி ஓகே நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஷூட்ல போயிட்டு இருக்குதான். இப்போ ஹீரோயின் ரொம்ப கோல்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஏமா கியூட்டா கொஞ்சம் காமிமா போஸ்ன்னு சொல்ல கியூட்டாவா எங்க இப்படி கை வச்சுக்கவா இப்படி வச்சுக்கவா அப்படின்னு கேட்க அட ஏதாவது ஒன்று பண்ணுமா எப்படி பண்ணாலும் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கா. மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோல்டான பொண்ணு தான், ரொமான்டிக் இல்லாத பொண்ணு தான். ஹீரோ கூட ஹீரோயினை போட்டோ எடுக்கிறப்ப கிச்சு கிச்சு மூட்டி விட்டு ஹீரோயினை சிரிக்கி வச்சுதான் போட்டோ எல்லாம் எடுத்திருப்பான் போல இருக்கு. இதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ அங்க யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டையே பார்த்துட்டு இருக்கான். பாவமா ஏன்னா நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு பட் ஹீரோடைய அப்பானாலதான் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணல போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் என்னப்பா நீ வந்துட்டு கியூட்டா எங்கிட்ட போட்டோஸ் கேட்ட ஆனா எனக்கு கியூட்டே வரல உனக்கு கியூட்டான பொண்ணுங்களை தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோட்ட கேட்க செகண்ட் ஹீரோ சச்சா எனக்கு ஒன்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும் வா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க கரெக்டா நடுவில் இவன் பொம்மையை கொண்டு வந்துடும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அச்சோ இவன் எங்க கிஸ் ஏதாவது கொடுக்குறானான்னு சொல்லிட்டு கட்டுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு செகண்ட் ஹீரோடைய கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அங்க இருக்க வந்துட்டு ஒரு காருக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோடைய வந்துட்டு ஃப்ரெண்டு தப்பா நினைச்சுக்கிறான் என்னடா இவன் காருக்குள்ள ஒரு பையனை இழுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவளை கிஸ் கொடுத்தியான்னு கேட்க சச்சா நான் கிஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கலப்பா சும்மா நடுவில் பொம்மையை தான்ப்பா கொண்டு வந்தேன் செகண்ட் ஹீரோ சொல்ல நீ அவளை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல என்னப்பா அவளை நீ வந்துட்டு ஹீரோயினை நீ எனக்கு வந்துட்டு மடை கொடுக்குற அதை வந்துட்டு செட் பண்ணி கொடுக்குறேன்னு தானே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்ல ஹீரோ நீ அவசரப்பட்டு எடுத்தோன்னே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்ல அப்ப பொறுமையா இந்த மாதிரி க்ளோஸ் ஆவான்னு செகண்ட் ஹீரோ கிட்ட வர இந்த சீனை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தப்பா எடுத்துக்கிறாங்க. ஐயோ நான் எதுவும் பார்க்கல நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோ ஐயோ உன்னால பாரு அப்ப அவையிலும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அடுத்தடுத்த எபிசோட்கான ஸ்கிரிப்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் எழுதுறது யாருன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அடுத்தடுத்த எபிசோட்ல ஏகப்பட்ட கிஸ்ஸின் தொடர் சீன்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இல்ல வேற ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு சொல்ல ஹீரோயின் வேணா இதே ஸ்கிரிப்டே இருக்கட்டும் ஏகப்பட்ட டச்சிங் சீன் கிஸ்ஸிங் சீன்லாம் வருதுன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ யாரையும் இதுக்கு முன்னாடி டேட்லாம் பண்ணதில்ல ஸோ அதனால உனக்கு இதெல்லாம் நடிக்க வராதுன்னு சொல்ல ஹீரோயின் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன எனக்கு நடிக்க வராதா நான் ஏகப்பட்ட ரொமான்டிக் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் உனக்கு ஒரு சாம்பிள் காமிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவை கிஸ் கொடுக்குற மாதிரி வர டக்குன்னு நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிரா ஏமா என்னமா பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பத்தியா நான் ஏகப்பட்ட ரொமான்டிக் புக்லாம் படிச்சிருக்கேன் நான் ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிச்சாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட ஏன்பா ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான சொல்லு நீ வேற அவளை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படிப்பா நான் அவளை வந்துட்டு டச் பண்றது எப்படிப்பா நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுன்னு சொல்ல கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து ஹீரோடைய செக்ரட்டரி வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட உங்களை ஹீரோயின் பார்க்கணுமான்னு சொல்ல ஹீரோக்கு புறையேறிடுது. தண்ணி குடிச்சிட்டு இருந்தவனுக்கு ஐயோ இவ வேற ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னாலே ஒரு வேற ப்ரப்போஸ் பண்ண போறாளான்னு பார்க்க ஹீரோயின் ப்ரப்போஸ் தான் உண்மையாவே நம்ம செகண்ட் ஹீரோக்கு பண்ண வர டக்குன்னு நம்ம ஹீரோ நடுவில் போந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே ஸோ வந்துட்டு உங்க வேலையை பாருங்க போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு ஹீரோயின் தனியாக கூட்டு வந்து நீ என்ன அவனை ப்ரப்போஸ் பண்ண பாக்குறியான்னு சொல்ல ஹீரோயின் நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வரேன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன் இதுக்கு முன்னாடி நீ என்ன யாரையாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் சீனு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை நினைச்சிருப்பான் ஏகப்பட்ட கிஃப்ட் லெட்டர் இதெல்லாம் வாங்கி ஹீரோயினுக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் யோசிப்பான் பட் இருந்தாலும் அவனால முடியாது அதாவது அவங்க அப்பா வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணாம விட்டுருப்பான். இதனால தான் ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண வர ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. மறுபடியும் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல காமிக்கிறாங்க ஃபிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இந்த ஃபிளாஷ்பேக்ல நைட்ல நடக்குது போல இருக்கு இந்த எபிசோடு. அதனால ஒரு மரத்துக்கு வந்துட்டு லைட்ஸ்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போ வந்துட்டு
வந்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோயின் ஏறிட்டு இருக்கா. அந்த ஏணிப்படியோட கால் தவறி கரெக்டா நம்ம ஹீரோயின் கீழே விழ செகண்ட் ஹீரோ போயிட்டு பிடிச்சிக்கிறாரு. பட் ஆனா வந்துட்டு இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு ஜலஸ் ஆகுது பாருங்க. அப்படியே செம்மையா கடுப்பாகுது. ஐயோ விட்டா இந்த ஷோ வச்சு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சு அவருடைய வயிற்றுச்சல் அவர் கம்மி பண்ணிட்டு இருக்க. இப்ப நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஹீரோ வேற ஹீரோயினை டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னானே, நம்ம வேற இந்த பிள்ளையை தூக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு போதுக்கடின்னு ஹீரோயினை தூக்கி போட்டுறான் கீழே. அடப்பா ஏட்டோ என்ன கீழே போட்டேன்னு சொல்லி கேட்க, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு செகண்ட் ஹீரோ கேட்க, ஃபர்ஸ்ட் என்ன கையை கொடுத்து தூக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை கொடுக்குறாங்க பாருங்க. செகண்ட் ஹீரோ ஐயோ ஹீரோ வேற கையை டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னானே, இந்த பிள்ளை எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு பொம்மை மாதிரி தூக்கி கொண்டு போய் அங்க இருக்க கூடாரத்துல உட்கார வைக்கிறேன். இதை பாக்குற எல்லாரும் சிரிப்பு வருது. பட் நம்ம ஹீரோக்கு மட்டும் செம்ம ஜலஸ் ஆகுது. செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த ஸ்ப்ரே இதை அடிச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் நீ அடிச்சு விட மாட்டியான்னு கேட்க, இல்ல நானும் அடிச்சு விட மாட்டேன், ஹீரோ பார்த்தா திட்டு வாங்கிந்தா நீ அடிச்சுக்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கோ ஹீரோ மேல டென்ஷன் ஆகுது. எல்லாம் இந்த ஹீரோ பண்ற வேலை தான் போல இருக்குன்னு சொல்ல மறுபடியும் அடுத்த எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்துட்டு ஒன்னா பேசிட்டு இருக்க மாதிரி சீன்ஸ் வருது. இப்ப 2 பேருமே நைட்டுன்னே கொஞ்சம் அவங்களுக்கு நடுவில் வந்துட்டு அந்த ஒரு கேப் வந்துட்டு ஃபில் ஆகுது பாருங்க. 2 பேருமே கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வர ஹீரோ உடனே கட்டுன்னு சொல்றான் பாருங்க. அந்த இடத்துல ஃபுல்லா லைட் ஆஃப் ஆயிடுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்கா. ஆனா 2 பேருமே கண்டுபிடிக்க முடியல. இங்க நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை தனியா கூட்டு வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட்ட கேட்க, செகண்ட் ஹீரோ ஆமா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நீ என் கார்ல ஏறின தெரியுமா, அப்பவே எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல வர கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேருமே, கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கு, நீங்க 2 பேருமே என் கண்ணை விட்டு வெளியே போகவே கூடாது, செட்டை தாண்டி நீங்க வெளியே எங்கேயுமே மீட் பண்ணிக்கவும் கூடாது, உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூட்டிட்டு போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது பாருங்க. செம்ம டென்ஷன் ஆகுது நம்ம ஹீரோ மேல. சோ எப்படியும் நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தாண்டி, ஆனா இந்த ஹீரோ தாண்டி நடுவுல தடுத்து விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ ஹீரோ உன்ன லைக் பண்றான்னு தோணுதுடி, ஏன்னா நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல அந்த செட்ல இல்லைன்னு ஹீரோ எவ்வளவு தெரியுமா பதர்னான்னு சொல்ல, ஹீரோ வர ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி வெளியே மீட் பண்றதுக்காக கூப்பிடுறான். ஹீரோயின் செம்ம கோவத்துல ஹீரோ கிட்ட போயிட்டு கத்திட்டு இருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ற, ஏன் என்னையும் செகண்ட் ஹீரோ நீ பிரிக்க ட்ரை பண்றேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு என்னால இந்த ஷோ இதுக்கப்புறமா நடத்த முடியாது, நீ இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ கூட க்ளோஸா இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின் 10 வருஷமா நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன், அப்பெல்லாம் உனக்கு தெரியல, இப்ப மட்டும் நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் உன்னை லவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கா செம்மையா ஆயிடுது. அப்படியே அடுத்த நாள் மறுபடியும் ஷூட்டிங்க காமிக்க ஹீரோயின் ஹீரோ வேற வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா, இதனால மறுபடியும் நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கூட க்ளோஸ் ஆக மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 பேருக்குமே கிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வருமா, அவ்வளவுதான். நம்ம ஹீரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி கட்டுன்னு சொல்லிட்டு மேக்கப் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனையே கேன்சல் பண்ணி விட்டுறான். அடுத்த சீன்ல நம்ம செகண்ட் ஹீரோவுடைய மேனேஜர், நீங்க 2 பேருமே வந்துட்டு இந்த ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணனால ட்ரெண்டிங் கப்லா மாறிட்டீங்க, ஆனா நீங்க ஃபேக்கா வந்துட்டு இது லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷோல காமிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க 2 பேருமே உண்மையா லவ் பண்ணா சோ மேகசைன்ல எல்லாம் தப்பா எழுதுவாங்க, உன்னோட ரெப்புடேஷன் போயிடும், ஹீரோயினை நீ உண்மையா டேட்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ அதெல்லாம் கேட்காம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நம்ம 2 பேர் தானே இப்ப ட்ரெண்டிங் கப்பல், பேசாம 2 பேருமே வந்துட்டு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணா என்ன, 2 பேருமே வந்துட்டு செம ஃபேமஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் நம்ம செகண்ட் ஹீரோ கூட நெருங்கிறதுக்கு இதுதான் ஒரு சான்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மியூசிக் கத்து கொடுக்கறதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோவை கூப்பிடுறாங்க. கிட்டார் வாசிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வேற ஒழுங்காவே வாசிக்கலையா, நான் வேணா உனக்கு சொல்லி கொடுக்கட்டுமான்னு கேட்க, அதே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல தான் ஹீரோயினுடைய கொலீக் இருக்கா. இவளுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் அங்க கிட்டார் கத்துட்டு இருக்க வீடியோவா பிடிச்சி ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். ஹீரோக்கா இதை பார்த்தோன்னே ஐயோ இதுங்க 2 அடங்கவே அடங்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டிங்ல இருந்தவன் பாதியில அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அங்க ஹீரோயின் கிட்ட வந்து, உங்க 2 பேர் நான் என்ன சொல்லியிருக்கேன், பப்ளிக்ல மீட் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன், கான்ட்ராக்ட்ல இது இருக்கு, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதான்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ இல்லப்பா நான் இங்க கிட்டார் கத்துக்கு தான்ப்பா வந்தேன்னு சொல்ல, ஹீரோ உனக்கு கிட்டார் தானே காமி நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சாங் பாடுறான். அதுல நம்ம ஹீரோயினை சின்ன வயசுல ஹீரோ எந்த அளவுக்கு உருகி லவ் பண்ணானோ அது எல்லாத்தையுமே அந்த சாங்ல கவர் பண்ண ஹீரோயினுக்கே ஒரு நிமிஷத்துல கண் கலங்கிடுது. டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோ அட போப்பா நீ ஒழுங்காவே பாட மாட்டேன்றன்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோடைய கையை பிடிச்சிக்க, ஹீரோ வர நம்ம செகண்ட் ஹீரோவா வா முதல்ல நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கூட நான் வந்துட்டு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு வெளியே போய் உட்காருன்னு சொன்னதுனால ஹீரோவும் வெயிட் பண்றான். நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் வெளியே வராங்க. இப்போ ஹீரோயினை பார்த்து நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ இல்ல நானே வந்துட்டு ஹீரோயினை ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போவேன். நம்ம ஹீரோக்கா செம்ம வயிற்றுச்சலா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு இவன் நம்மள விடமாட்டான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட நீ இந்த மாதிரி வந்துட்டு என்னோட வீட்டுக்கு வரியா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நம்ம செகண்ட் ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோடைய மனசு அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடுது. பாவம் பைபிள் அங்க வந்துட்டு சோகத்துல வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே செகண்ட் ஹீரோ இப்ப வருவான் அப்ப வருவான்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோ வரவே இல்லை. நம்ம செகண்ட் ஹீரோ என்னடா பண்றாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாவ. இங்க நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின்காக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இதையே ரொம்ப பெருமையா அவன் பீத்துற மாதிரி பீத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வாவ் சூப்பரா பண்ணியிருக்கையா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வந்துட்டு என்ன வந்துட்டு புகழாத. சரி ஓகே நான் இரு போயிட்டு உனக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ உள்ள போவேன். ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம லவ் பண்ற பசங்களை நம்ம லைட்டா டச் பண்ண கூட நம்மளுடைய மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்கும்னு. அதனால நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அவனுடைய பாடியை டச் பண்ணி பாக்குறாங்க பட்டர்ஃப்ளை பறக்குதானே. ஆனா ஹீரோயினுக்கு எந்த ஒரு எமோஷனலுமே இல்ல. என்னடா இது எந்த ஒரு எமோஷனலுமே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா. கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாருதான்னு சொல்லிட்டு வெளியே போய் கதவை திறந்து பார்த்தா ஹீரோ உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ இங்க பாரு நூடுல்ஸ் தான் சாப்பிடாத உன்னுடைய வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல எனக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல உனக்கு நூடுல்ஸ்லாம் வேணாம் இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் வாங்கிட்டு வந்த சாப்பாடை கொடுக்க நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு நூடுல்ஸே சாப்பிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ண அவன் வாங்கிட்டு வந்த சாப்பாடை நூடுல்ஸ்குள்ள நுழைச்சு வச்சுட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோக்கு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஏன்னா அவனுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா உன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும். நீ ஹீரோயினோட வீட்டுல தானே இருக்க இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வீட்டுக்கு வர இல்லைன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு நான் கால் பண்ணிடுவேன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ சரி ஓகே எனக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இங்க இருந்து போலையான்னு கேட்க ஹீரோ இல்ல நான் இன்னும் சாப்பிடலையேன்னு சொல்ல உனக்கு அவ்வளவு பசிக்குன்னா இந்த சாப்பாடுலாம் நீ எடுத்துட்டு போய் சாப்பிடு ஓகேவா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சட்டுப்பட்டு இடத்த காலி பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் பாவம் அங்க இருந்து சோகமா கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோங்கள. செகண்ட் ஹீரோ இன்னும் போல இருக்கு. இப்ப ஹீரோ வெளியே வந்தோடனே நீ ஏன் எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல வந்துட்டு இருக்கா நீ தானே என்னையும் ஹீரோயினும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா அப்படியே நீ எங்க 2 பேருக்குள்ள நடுவுல வந்துகிட்டே இருக்க ஒருவேளை நீயும் ஹீரோயினை லவ் பண்ணியான்னு கேட்க ஹீரோனா அதுக்கான ஆன்சர் எதுவுமே பண்ணவே இல்ல. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் என்னடா இது செகண்ட் ஹீரோவை ஹக் பண்ணோம் நம்ம தான் சுண்டு வரல டச் பண்ணாலே நமக்கு வந்துட்டு லவ் இருந்துச்சுன்னா மனசுல பட்டாம்பூச்சி பறக்கும்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாலே ஒருவேளை நம்ம அவனை லவ் பண்ணலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவை அவனுடைய அசிஸ்டன்ட் பிடிச்சி சாமியா திட்டிட்டு இருக்கா. டேய் ஒழுங்கா நீ உன் வேலையை பாரு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உங்க அம்மா அப்பா கிட்டே நான் சொல்லிடுவேன் ஒழுங்கா உன்னுடைய கெரியரை பாருன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை செகண்ட் ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஷூட்டிங்கை காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஷூட்டிங்ல நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா நடிக்கிறது யாருன்னா அந்த கொலீக் பொண்ணு தான். இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட செகண்ட் ஹீரோ பத்தி கொஸ்டின்ஸ் கேப்பா போல இருக்கு. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ பத்தி வந்துட்டு ஆன்சர் சொல்லணும். ஆனா இப்ப ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்லலைன்னா நீ டேட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டான அந்த கொலீக் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் நம்ம செகண்ட் ஹீரோ பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்றதுக்கு உட்கார்றாங்க. பட் ஆனா வந்துட்டு அந்த கொலீக் பொண்ணு நம்ம செகண்ட் ஹீரோ பத்தி என்னென்னமோ கேள்வி கேட்கிறா. பர்த்டே டேட் என்ன அவனுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லிட்டு எதுக்குமே நம்ம ஹீரோயினுக்கு ஆன்சர் தெரியல. அப்படியே வந்துட்டு அந்த ஷூட்டிங் கட் ஆகுது. ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் காதுல போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹீரோ என்ன தேடி வர சொல்லு ஒரு இடத்துக்குன்னு சொல்லிட்டு போவேன். ஆனா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்க்கு தெரியும் ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்ணாங்க சின்ன வயசுல ஆனா இப்ப சேர்ந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதனால செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்லாம ஹீரோ அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பின்னாடி திரும்பி பார்க்காம இருக்கிறது செகண்ட் ஹீரோன்னு நினைச்சிட்டு பின்னாடி திரும்பி டக்கு நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துறாங்க பாருங்க. ஐ பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ டேய் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேட்க இல்லம்மா நீ செகண்ட் ஹீரோ வர சொன்னியாம என்னோட அசிஸ்டன்ட் என்கிட்ட சொன்னா செகண்ட் ஹீரோ இங்க வந்து போயிட்டான் அதனால தான் உனக்கு ஏதாவது வேணுமா இல்ல நீ ஏதாவது கிஸ் கொடுக்கதான் அவனை கூப்பிட்டியா ஒருவேளை உண்மையாவே நீ அவனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக பார்க்க ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இப்ப அந்த இடத்துல ஜாகிங் பண்ணிட்டு இருக்க ஏகப்பட்ட பெருசுங்க என்ன பண்ணுதுங்க ஹே அது வந்துட்டு அந்த சிங்கர் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஹீரோயினும் ஹீரோவும் குடுகுடுன்னு ஓடுறாங்க பாருங்க. ஹீரோயினோட காலில் அடிபட்டது. ஹீரோ தான் பிகி பேக் தூக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து வீட்டுல வந்து விடுறான். ஹீரோயின் எதுக்காக என்ன பிகி பேக் தூக்கிட்டு வந்தேன் இங்க பாரு இன்னொரு தடவை என்னுடைய மூஞ்சில முடிச்சுன்னு வச்சுக்கோயும் உன் அவ்வளவுதான் நமக்குள்ள கிஸ் நடந்த விஷயத்தை யார்ட்டையாவது சொன்ன உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிஸ் பண்ணப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி பறக்கல. பட் ஆனா நம்ம ஹீரோ கிஸ் பண்ணப்ப பட்டாம்பூச்சி பறந்துருச்சு. நம்ம தான் அவனை மறந்துட்டோமே அப்புறம் இதுக்கு நமக்கு பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய போன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. இதனால ஹீரோ வந்துட்டு கடுப்பாயிடா என்னடா இது இவ நம்மளுடைய பிளாக் பண்ணி விட்டுட்டாலுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோயினை போய் பார்க்கலான்னு போனா ஹீரோயின் ஹீரோ கொடுத்த ஸோ அந்த வந்துட்டு ஸ்கூல் டைம்ல வந்துட்டு ஹீரோ கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் நான் உன்ன மறந்துட்டேன் அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்லாம் கூட எடுத்துட்டு இருக்கேன் ஆனா வந்துட்டு நீ என் லைஃப்ல வரது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நான் செகண்ட் ஹீரோவை டேட் பண்ண போறேன் இந்த குப்பையெல்லாம் நீயே எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொடுக்க ஹீரோக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வர ஹீரோடைய அப்பா இருக்காங்க. என்னப்பா கையில இது சரி ஓகே பரவாயில்ல நீ வந்துட்டு ஒரு கதை ஒன்று எழுதுன இல்லையா அதை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சா அந்த ப்ரொடியூசர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் நாளைக்கு அவர் உன்னை மீட் பண்றதுக்காக வராரு
நாளைக்கு நீ வீட்லயே இரு ஓகேவா, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரொடியூசருக்காக அவனுடைய வீட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோடைய அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கூப்பிடுறதுக்காக போயிருக்காரு போல இருக்கு. ஹீரோ வந்துட்டு சும்மா உட்கார நேரமா வந்துட்டு ஹீரோயினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா போய் பார்க்கலான்னு போவேன். ஹீரோயின் அங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க லைவ்ல. இது நம்ம ஹீரோ வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க, திடீர்னு நம்ம ஹீரோயின் லைவ்ல என்ன பண்ணாங்க, மயக்கப்பட்டு புதுக்கடின்னு விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான். ஹீரோ இந்த லைவ்ல பார்த்தோன்னே செம்மையா கடுப்பாயி அங்கிருந்து ஐயோ என்னாச்சு ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு பதறி போய் அங்கிருந்து ஓட, ஹீரோடைய அப்பா வேற ப்ரொடியூசர் கூப்பிட்டோண்டா எங்கடா போயிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோ அங்க வந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அவ்வளவுதான். ஹீரோடைய அப்பாவுக்கு அசிங்கமாயிடுச்சு. நம்ம ஹீரோயின் நீங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் உன் கூடவே இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை அனுப்பிச்சு வச்சுட்டு கதவை சாத்த, அடுத்த நிமிஷமே கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ என்னாச்சு உனக்குன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு கதவை மூட போறாங்க பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டு மறுபடியும் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ தான் தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கேர் பண்ணி பாத்துக்கிறான், மாத்திரை கொடுக்குறான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்துட்டு கூல்டான டவல்லாம் வச்சு விடுறான். நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஜுரம் அடிக்குது. ஹீரோ தான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறான். பாவம் பைப்புல அங்கேயே நைட்டு தூங்கிட்டான் வர. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்க ஜுரம் போயிடுது. ஆனா நம்ம ஹீரோ அங்கேயே படுத்துட்டு இருக்கத ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப டக்கு நம்ம ஹீரோ எந்திரிச்சு உனக்கு ஜுரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்க ஹீரோயின் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்கு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சு செகண்ட் ஹீரோடைய பேரை சொல்லி என்னை விட்டு போகாதன்னு சொல்ல ஹீரோடைய மனசே நொறுங்கிடுது. சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்கறதுக்காக நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே போயிட்டு ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்கறதுக்காக கிளம்புறான். ஹீரோயினும் அங்கிருந்து பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. ஹீரோவும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு உள்ள வரலான்னு பார்க்க ஆனா உள்ள ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்காக மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அட என்னடா இது எனக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி இருக்க ஹீரோவை அப்பா பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகை. ஹீரோடைய அம்மா வந்துட்டு ஹீரோடைய அப்பாவை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோட ஓடி போயிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில அதாவது சினி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கெட்ட பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம ஹீரோவை ஹீரோயின் கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்றாரு. ஹீரோயின் கிடையாது, அந்த இடத்துல வேற எந்த ஆக்டரா இருந்தாலும் சரி இல்ல ஆக்ட்ரஸா இருந்தாலும் சரி விலகிதான் இருக்க சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருடைய சிச்சுவேஷனுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி சொல்ல, இப்ப அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் வந்துட்டு அந்த பிகி பேக் தூக்கிட்டு போனார் இல்லையா, அந்த போட்டோ வீடியோ வந்துட்டு வைரல் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்தாததுக்கு எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்ஸ் வேற, சோ உனக்கு வந்துட்டு ஒரு ஹீரோ பத்தாதா, அதாவது செகண்ட் ஹீரோ மட்டும் பத்தாதா, ஹீரோவையும் சேர்த்து நீ வந்துட்டு வடையில விழ வச்சிட்டியா டைரக்டரையும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா கமெண்ட் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ பேசாம நீ நானும் டேட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லிடலாமான்னு கேட்க ஹீரோயின் இல்லவே இல்ல, ஆக்சுவலி நானுமே உன்னை லைக் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் உன்னை லைக் பண்ணல, இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னை வந்து பார்க்காத ப்ளீஸ், தயவு செஞ்சு உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடு, நானுமே இந்த ஷோர்ல இருந்து குவைட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா, சோ ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ என்ன பண்றான், வெளியே மீடியாக்காரங்க கிட்டலாம் போயிட்டு நான் ஒண்ணு ஹீரோயினை லைக் பண்ணல ஓகேவா, ஹீரோயின் இந்த ஷோல இருப்பாங்க, ஆனா நான் இந்த ஷோவை விட்டு குயிட் பண்றேன், நான் இதுக்கப்புறமா இந்த ஷோவுக்கு டைரக்டரா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மீடியாக்காரங்க கிட்ட சொல்ல இந்த விஷயத்தை ஹீரோயின் பாத்துறாங்க. என்னது இது, ஏன் இவன் இந்த மாதிரி குவைட் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய வந்துட்டு கெரியரே கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கத்துக்காக ஆஃபீஸ் கிளம்புறாங்க. இங்க ஹீரோடைய அப்பா ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நான் அந்த போட்டோவை வைரல் ஆக்குனேன்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ அந்த பொண்ணுக்காக ப்ரொடியூசரை வந்துட்டு பார்க்காமலே வந்துட்டு போயிருப்ப, இதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய லைஃபையே நான் வேஸ்ட் ஆக்கிடுவேன், ஒழுங்கா நீ இங்கிருந்து அப்ராட் கிளம்பி போயிடு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய கெரியரை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுறியா இல்லையான்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினுடைய கெரியருக்காக அப்ராட் போறதுக்கு ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்க ஹீரோ அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்காக நீ அப்ராட் போறேன்னு கேட்க ஹீரோ உடனே வந்துட்டு இல்ல நான் போய் தான் ஆகணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணி நான் போனதுக்கு அப்புறமா ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அவங்க வந்து கிளம்பிட்டான். இப்ப ஹீரோ போனோடனே ஹீரோயினுக்குமே அழுகியா வருது. ஹீரோயின் நினைக்கிறாங்க நான் தான் இவனை மறந்துட்டல, அப்புறமா எனக்கே இவ்வளவு அழுக வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு அதாவது ஹீரோ தங்கியிருக்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போவேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி ஒண்ணு விட்டுட்டு போயிருக்கான். அதை நம்ம ஹீரோயின் யதார்த்தமா திறந்து பார்க்க ஒவ்வொரு டைமும் ஸ்கூல்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண வரப்பெல்லாம் எதனால அவன் ப்ரப்போஸ் பண்ணாம போயிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்ந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு துண்டு சீட்ல எழுதி வச்சிருக்கான். டேட்டு, டைம், ரீசன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசியா ஒரு பேப்பர் இருக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் அன்னைக்கு அவார்ட் வாங்கிட்டு வந்து ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது எதனால நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம அழுகியா வருது. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ மறுபடியும் போகாம இந்த பாட்டில வந்துட்டு எடுக்கிறதுக்காக அடுத்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அந்த பேப்பரை படிச்சு பார்த்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க,
எதுக்காக அந்த பேப்பர்லாம் படிச்சேன்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்கு வந்துட்டு அந்த அவார்ட் வாங்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண இல்லையா, சோ அப்ப நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட, எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ண, ஒழுங்கா சொல்லு, நான் இந்த பேப்பர்லாம் படிச்சிட்டேன்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா தான் அந்த அவார்டையே வந்துட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ கிட்ட நீ இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணனா நான் அந்த அவார்டை ஹீரோயினுக்கு கொடுக்க மாட்டேன், ஹீரோயினுடைய கெரியரே வேஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்தே மிரட்டிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இதை வந்துட்டு லவ் இது சொல்லாம ஹீரோயினோட லவ் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். இந்த விஷயத்தை ஹீரோயின் ஆல்ரெடி படிச்சதுனால எனக்காக நீ எல்லாத்தையுமே இழந்திருக்க, அப்ப கூட நீ என்ன வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்பையிலேருந்து இப்ப வரைக்குமே என்ன நினைச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறமும் நான் வந்துட்டு உன்னை பிரிஞ்சு இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்த நாள்ல இருந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஒளிஞ்சு டேட் பண்றாங்க, மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு. சோ நம்ம ஹீரோவும் இப்ப மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுடைய கெரியர் இன்னுமே ஹீரோடைய அப்பா கையில தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்துட்டு மியூசிக் டைரக்டர். சோ சினி ஃபீல்ட்ல ரொம்ப பெரிய இடத்துல இருக்க ஒரு போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ஒரு கான்சர்ட் ஒன்று நடத்துறதுக்காக போறாங்க. ஆனா அந்த கான்சர்ட்டை கூட கேன்சல் பண்ணி விட்டுறாரு நம்ம ஹீரோடைய அப்பா. இது நம்ம ஹீரோக்கு தெரியுது, ரொம்ப நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சோ ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஆனா அவங்க அப்பாவை மீறி ஹீரோவாலையும் ஒன்றும் பண்ணவும் முடியல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வந்துட்டு சொசைட்டில இருக்கா, ஒரு மிகப்பெரிய ஆளு. ஹீரோ கிட்ட அவங்க அப்பா வந்து நீ ஹீரோயினை விட்டு விலகி போடு, ஏன்னா இப்ப நீ அவளும் டேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்திருக்கு, நீ அவளை விட்டு விலகி போயிட்டு மறுபடியும் நீ அப்ராட் கிளம்பி போ, நான் சொல்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் ஹீரோயினுடைய கெரியரை அவகிட்டே கொடுத்துறேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. சில பேருக்கு அவங்களுடைய கெரியர் முக்கியம், சில பேருக்கு அவங்களுடைய லவ் லைஃப் முக்கியம், ஆனா சில பேருக்கு ரெண்டுமே முக்கியம். பட் ஆனா என்னுடைய கெரியர்லயும் நான் ஜெயிச்சேன், கண்டிப்பா நான் ஹீரோ கூட வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு நீ தான் வேணும், நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட கெரியர்ல நான் வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போவேன். மீடியாக்காரங்களா ஹீரோயின் போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் டே எடுத்துக்கோங்கடா போட்டோ எடுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அழகழகா நம்ம ஹீரோ கிட்ட போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்களும் எடுத்துட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ ஹீரோடைய அபார்ட்மெண்ட்லயே ஹீரோயினும் தங்குறாங்க. ஹீரோவுக்குமே ஒரு புது ஷோ ஒன்று டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லவ் லைஃப், அதாவது நம்ம ஹீரோடைய லைஃப்ல வந்துட்டு ரொம்பவும் பிடிச்சிருக்கப்பல இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல யாரும் இல்ல, பட் ஆனா கான்சர்ட் நடக்கிற மாதிரி லைட்டிங் செட்டப்லாம் பண்ணி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு இன்னும் எந்த ஒரு கெரியரும் வந்துட்டு வாய்ப்பு அமையல. ஏன்னா ஹீரோடைய அப்பா எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு இருக்காரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஹீரோயினுடைய கெரியர்ல நல்லபடியா வந்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த ஒரு இடத்துக்கு பாட்டு பாட கூட்டிட்டு போவேன். ஹீரோயினும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோவை எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு பாட்டா பாடி நம்ம ஹீரோவுக்கு பிரசன்ட் பண்ண ஹீரோவும் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு சோ தயவு செஞ்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் நானும் இதை முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த ஜாமாவை இதோட முடிக்கிறாங்க.